ஷாலுமா இப்போ பரவாயில்லையா காலு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சித்தி. ஏண்டி மேலே போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்க? எனக்கு உள்ளவே ரொம்ப போர் அடிக்குதுமா, அதனால தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். ஏண்டி திருவிழா முடிச்சுட்டு டூர் போகலான்னு இருந்தோம், நீ இப்படி காலை உடச்சி வச்சுக்கிட்ட. இப்போ டூரும் போக முடியாது, என்ன பண்ணுறது? ஏன்க்கா விடுங்கக்கா, டூர் தானே, இன்னொரு நாள் போய்கிட்டா போச்சு. ராக்கி தம்பி அதெல்லாம் நம்ம சொன்னால் கேட்கும், கொஞ்ச நாள் கழிச்சு டூர் போகலான்னு சொல்லலாம். அப்படி இல்லாம பார்த்தா நம்ம ஒரு குடும்பத்துக்காக ஊரில் இருக்க எல்லா குடும்பமும் டூர் போகிறது தள்ளி போடுமா என்ன? நாம கேட்டு பார்ப்போம்க்கா தம்பி என்ன சொல்லுதுன்ட்டு. அப்படி தள்ளி போட்டாலும் ஜாலியாக எல்லாரும் போயிட்டு வரலாம்ல. அதுவும் சரிதான். ஏ ஷாலு, என்ன பண்ணுற? வாக்கவி சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். அம்மாவும் சித்தியும் டூர் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் எனக்கு கால் உடஞ்சிருச்சுல்ல, அதனால எப்படி டூர் போகிறது என்ன பண்ணுறதுன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ ஷாலு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் கால் சீக்கிரமாக சரியாயிடும். நீ அதை பற்றிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாத, ஓகேவா? ஓகே சாண்டி, இருந்தாலும் எந்திரிச்சு ஃப்ரீயாக நடக்க முடியலல்ல, அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஷாலு, சீக்கிரமாக சரியாயிடும், ஓகேவா? சரி ஓகே. எக்கா வாப்பா, நீ இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் ஊர் ஊரா வீடு வீடாக போய் சொல்லிட்டு வருவியே, உன் பேர் கூட ஏதோ காத்தவராயன் தானே? எக்கா ஆமாக்கா. சொல்லுப்பா தம்பி, என்னப்பா விஷயம்? எக்கா இன்னைக்கு பஞ்சாயத்து கூடி இருக்குக்கா, எல்லாரும் ஊர்ல இருக்க எல்லாரும் வரணும்க்கா. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்கக்கா. அப்படி என்னப்பா தம்பி முக்கியமான விஷயம்? இன்னும் திருவிழாவே முடியலையே, இன்னையோட தான் திருவிழா முடிய போகுது. எக்கா இன்னைக்கு திருவிழாவே நடக்காதுங்கக்கா. ஏன்னா ரொம்ப நாளா சிறப்பட்டு இருந்த சித்திரலேகா ஆவி வெளியே வந்துருச்சுங்கக்கா. ஏ தம்பி, என்னடா சொல்ற? எப்படி இதெல்லாம் நடக்கும்? எப்படி சித்திரலேகா ஆவி வெளியே வந்துச்சு? எக்கா அதெல்லாம் தெரியாதுக்கா. இந்த மாதிரி திருவிழா நடக்காது, சித்திரலேகா வெளியே வந்துட்டான்ற விஷயத்த மட்டும் ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்காங்கக்கா. இதை பற்றி தான் இன்னைக்கு பஞ்சாயத்தில் பேச போகிறாங்கக்கா. ஏ காத்தவராயா, சரி நீ சீக்கிரம் போய் எல்லார் வீட்டில் சொல்லிட்டு வா, நாங்கள் பஞ்சாயத்துக்கு போகிறோம். சரி நான் வாரேங்க்கா. முப்பாத்தா சரி வா போவோம், போய் பஞ்சாயத்தில் என்னதான் விஷயம்னு பார்த்துட்டு வருவோம். ஐயோ, ரொம்ப நாளாக இந்த ஊரே நிம்மதியாக இருந்துச்சே, இப்போ திடீர்னு இந்த சித்திரலேகான்றவ எப்படி தான் வெளியில் வந்தானே தெரியலையே. இனிமேல் ஒரு நாளும் வயிற்றுல புளியை கரைச்சிட்டு தான் இருக்க போகுது. சரிக்கா வாக்கா, முதல்ல போய் அங்கே என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம். எனக்கே நெஞ்செல்லாம் படப்படன்னு வருது. இப்படியா நடக்கணும்? என்ன இது, எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சே. ஐயோ, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, எனக்கு பயமா இருக்கு. முதல்ல இந்த விஷயம் எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு தெரியலையே. ஒருவேளை சித்திரலேகா ஆவி யாரையாவது கொலை பண்ணிடுச்சா? சரி முதல்ல அங்கே போய் பார்ப்போம், அப்பதான் அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். சரி வாங்க போகலாம். நீ எப்படி இந்த நிலைமையில வர முடியும்? அதெல்லாம் பரவாயில்ல, நான் வரேன், வாங்க போகலாம். சரி ஷாலு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், வா போகலாம். ஐயா தலைவரே, எதுக்கு எங்களை இங்கே கூப்பிட்டுருக்கீங்க? சொல்கிறேம்மா சொல்கிறேன். எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாயிட்டு. நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம்னு. அந்த பையன் ஏதோ சொல்லிட்டு போகிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆமாம்மா, அந்த பையன் சொன்னது உண்மைதான். சித்திரலேகாவோட ஆவி வெளியே வந்துடுச்சு. எப்படி வெளியே வந்துச்சு? எப்படி சொல்றீங்க? ஆமாம், யார் இந்த சித்திரலேகா? அச்சா கோன் ஹே ஓ? கண்ணு, அதெல்லாம் ரொம்ப பெரிய கதைமா. முதல்ல அவ எப்படி வெளியே வந்தான்னு தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் பாட்டி சொல்லுறேன் எல்லாருக்கும். டீக்கே தாடி. தலைவரே சொல்லுங்க, அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது சித்திரலேகாவோட ஆவி வெளியே வந்துச்சுன்னு? எப்போ அந்த ஆவி வெளியே வந்துச்சு? பொறுங்க பொறுமையா இருங்க, ஒருத்தராக கேளுங்க. முதல்ல என்ன விஷயம்னு நான் சொல்லிடுறேன். நம்ம பால்கார அண்ணாச்சி இருக்கார் இல்லையா, அவருடைய மாடுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு அந்நேரத்துக்கு டாக்டரை கூப்பிடுறதுக்காக அவர் போயிட்டு இருந்தார். அவரோட வீட்டை தாண்டி ஹாஸ்பிட்டல் போகணுன்னா நடுவில் இருக்க அந்த பங்களாவை தாண்டி தான் போகணும். அவர் அந்த பங்களாவை தாண்டும் போது அங்கே இருந்த ஒரு அறையில் தீ பிடிச்சிட்டு இருந்ததை பார்த்துருக்காரு. அதுவும் இல்லாமல் அதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எங்கிட்டயோ காமிச்சாரு, நானும் பார்த்தேன். என்னைக்கு அந்த அறை தீ பிடிச்சி எரியுதோ அன்னைக்கு சித்திரலேகா வெளியே வந்துட்டா அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி அது. பால்காரரே, என்னையா சொல்றாங்க, நீங்க பாத்தீங்களா நிஜமா? ஐயோ எக்கா ஆமாக்கா, நிஜமா நான் பார்த்தேன். அந்த ரூமு மேலே சித்திரலேகாவோட ரூமு நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்டு இருந்தது. அதுதான் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன், என்னடா இப்படி எரிஞ்சிட்டு இருக்கேன்ட்டு.
ஐயோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ தெரியலையே. ஐயோ தலைவர், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்ததுனால இன்னைக்கு ஊரில் திருவிழா நடக்காது. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி சித்திரலேகாவை அடக்குன அந்த மாந்திரிகர் அவரோட உயிரை பணைய வச்சு தான் சித்திரலேகாவை சிறையில் அடித்தார். அதாவது அந்த ஃபோட்டோக்குள்ளே. இப்போது அவரும் உயிரோடு இல்லை. அதனால நமக்கு இருக்க ஒரே ஒரு வாய்ப்புன்னா நம்ம ஐயர் தான். ஐயரும் இன்னைக்கு ஊரில் இல்லை. இன்னைக்கு சாயந்தரம் தான் அவர் வருவார். அவர் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட தான் கேட்கணும் என்ன ஏதுன்ட்டு. ஏன்னா அவருக்கு தான் இந்த மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தெரியும். அவர் மூலயமா தான் நம்மளால இதை சரி பண்ண முடியும். அதனால இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு எல்லாரும் கோவிலுக்கு வந்துருங்க. அங்கே உட்காந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு முடிவு பண்ணுவோம். अच्छा दादी, இப்போ बोलो, யார் அந்த சித்ரலேகா? வேற ஒரு ஊர்ல இருந்து பொழப்பு தேடி வந்தவ தான் இந்த சித்ரலேகா. இங்கே வந்து மாந்திரிகம் மந்திரம் எல்லாமே பண்ணி இந்த ஊர் பெரிய பெரிய பணக்கார ஆம்பளைங்களை வளைச்சி போட்டவ. பெரிய பெரிய மந்திரிங்க, பண்ணையாருங்க, ஜமீன்தாருங்க எல்லாரையும் அவ வசப்படுத்திக்கிட்டா. எல்லாருமே அவள் காலு கீழே இருக்கிற மாதிரி பண்ணா. அவளால் இந்த ஊர் பொம்பளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவளுடைய தேவை தீர்ந்ததும் எல்லாரையுமே கொலை பண்ண ஆரம்பிச்சா. ஏன்னா நரபலி கொடுத்தாதான் அவளுக்கு அவள் ஆசைப்படுற எல்லா சக்தியும் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் சாகா வரமும் எப்பவும் இளமையாக இருக்க மாதிரி வரமும் அவளுக்கு கிடைக்கும். அதுக்காக அவள் சின்ன சின்ன குழந்தைங்களை கூட பலி கொடுக்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அவளை பற்றின உண்மை தெரிஞ்ச ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவளை கோவில் பக்கத்தில் இருக்க அந்த மரத்தில் கட்டி போட்டு, அந்த மாளிகை பக்கத்தில் இருக்க மரத்தில் கட்டி போட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி அவளை கொளுத்தி விட்டுட்டாங்க. சாகும்போது இன்னைக்கு எல்லாரையும் பழி வாங்குவேன்னு அலறிட்டே இறந்து போனா. அவள் செத்து போன அடுத்த நாள் அமாவாசை. அந்த அமாவாசை அன்னைக்கு அவளை யாரெல்லாம் சேர்ந்து அந்த மரத்தில் கட்டினாங்களோ ஒருத்தரையா அவள் கொலை பண்ண ஆரம்பிச்சா. அமாவாசை அமாவாசை ஆனாலே இந்த ஊரில் சாவு விழும். எல்லா வீட்டில் இருந்தும் ஏதாவது ஒரு ஆம்பளை செத்துக்கிட்டே இருந்தான். அதெல்லாம் பார்த்து நம்ம ஊருடைய ராஜா இதெல்லாமே சரி பண்ணணுன்றதுக்காக பெரிய பெரிய மாந்திரிகர்கள்லாம் கூப்பிட்டு பூஜை பண்ணி அவளுடைய ஆத்மாவை அந்த பங்களாவில் இருக்க அவளோட ரூமில் இருக்க ஒரு ஃபோட்டோவில் அடைச்சாரு. இன்றைக்கி அந்த ஃபோட்டோ எப்படி உடஞ்சதுன்னு தெரியல. அந்த அறைக்குள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தாயத்தை கட்டினாரு. அது யார் அறுத்தாங்கன்னு தெரியல. இன்னைக்கு அந்த சித்ரலேகா வெளியே வந்துட்டா. ஐயோ, இவ்ளோ கொடூரமான பேய் அது யார் தான் ரிலீஸ் பண்ணாங்க? ஆமா தலைவரே, அந்த பேய் யார் வெளியே விட்டாங்களோ அவங்களை கண்டுபிடிங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஊரோட கட்டுப்பாடே அந்த பங்களா பக்கத்தில் போகக்கூடாதுன்றது தான். ஆனால் யாரோ ஒருத்தர் அந்த கட்டுப்பாடை மீறி போயிட்டு அந்த ஃபோட்டோவை உடைச்சிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சி கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே ஆகணும். யோ மாடசாமி, நீ அந்த பங்களாவில் வேற யாரையாவது பாத்தியா? இல்லை தலைவரே, நான் யாரையும் பார்க்கல. அங்கே பங்களா எரிஞ்சிட்டு இருந்தது. அது மட்டும் வீடியோ எடுத்துட்டு எனக்கு பயமாக இருந்தது. நான் வேகமாக வந்துட்டேன். ஆனால் அது மட்டும் யார் திறந்து விட்டாங்கன்னு தெரியட்டும். அப்போ இருக்கு. ஆமா தலைவரே, ரொம்ப கொடுமையான தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுக்கணும். சரி சரி, முதல்ல இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ எல்லாரும் கலைஞ்சு போகலாம். சாயந்தரம் 6 மணிக்கா கோவிலுக்கு வந்துருங்க. மச்சான், என்னடா இது இவ்வளோ கொலவெறியோடு பேசுகிறாங்க? நாம தான்னு தெரிஞ்சா அவ்வளோதான் போலையே. டே மஞ்ச முடி, வாயை மூடு. நீ பேசுறது யாருன்னா கேட்டால் நான் மாட்டிப்போம். எனக்கு நிஜமா ரொம்ப பயமா இருக்கு. கண்டுபிடிச்சா நம்ம எல்லாம் அவ்வளோதான். எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அதுதான் அந்த ஆள் தான் பார்க்கல. ஸோ கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை. யாரும் பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படுறதுலே நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். எப்படி மச்சான் பயப்படாமல் இருக்க முடியும்? நீயே பார்த்தல்ல, ஊரே அப்படியே கொலை வெறியில் இருக்குது நம்ம மேலே. நம்ம மேலேன்னு சொல்லாதடா. யாருக்குமே இன்னும் தெரியாது அது யாருன்னு. அதனால நீ ஃபீல் பண்ணாத, ஓகேவா? நம்ம அங்கே போகல, நம்ம எதையும் பார்க்கல, அவ்வளோதான். மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணிடுங்க. நீங்கள் பயப்படுறத பார்த்து தான் மற்றவங்களாம் கண்டுபிடிப்பாங்க. ஆமா, விஜய் ப்ரோ சொல்றது கரெக்ட் தான். அதுக்காக இந்த விஷயத்தை அப்படியே விட முடியாது. நம்மளால தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்லாம் எதுவும் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா இன்னும் எந்த பிரச்சனையும் வரலையே. அந்த சித்திரலேகா யாராவது கொண்டுட்டால என்ன? எதுவுமே கிடையாது. அவள் ஒரு ஆத்மாவாக வேணா இருக்கலாம். பட் அவளால் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் நமக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ வரல. இப்போ வரல. ஆனா அமாவாசை அப்போ தானே அவ எல்லாரையும் கொலை பண்ணுவான்னு சொல்றாங்க. சரி,
ஒன்று பண்ணுவோம். இன்னைக்கு சாயந்தரம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சாயந்தரம் எல்லாரும் கோவிலுக்கு போவோம். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். சரி ஓகே. சரி, எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நம்மளும் கிளம்புவோம். இங்கே நின்றுட்டு இருந்தா யாராவது பார்த்தா டவுட் பட்டுருவாங்க. ஓகேவா? ஓகே எல்லாரும்